ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரொஃபைலில் பார்த்துருவீங்க. ப்ரொஃபைலில் பார்த்தா ஒரு சூப்பரான ஒரு பிஜிஎம் எப்படி உங்கள் இமேஜ் உங்களுக்கு பிடிச்ச உங்கள் இமேஜ் யூஸ் பண்ணி வந்து எப்படி ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ணுறது தான் இந்த வீடியோ நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வந்து புதுசாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆனில் போட்டு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் பார்த்தோம்னா சொல்கிற ஒரு டிப் நீங்கள் அப்சர்வ் பண்ணி வீடியோ நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ட்டாக சிம்பிளாக நீங்கள் மேக் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது அரைட் மோஷன் அப்ளிகேஷன் அதுக்கான ஆப் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் தந்துருப்பேன். உங்கள்கிட்ட வந்து ஆப்பில் நீங்கள் ஃபஸ்ட் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப் என்டர்பிரைஸ் பார்த்து தான் இருக்கும். கீழே பார்த்தா இங்கே ப்ளஸ் பத்தில் கீழே பார்த்தா ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ண வீடியோ வந்து ஒரு புக் மாப்ஸ் ஷேர் பர்சன்ட் வச்சு நான் வந்து மேக் பண்ணுறேன். அதுக்கான லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்திருப்பேன். அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு புக் மாப் பர்சன்ட் ஷேர் பர்சன்ட் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணோடனே இதில் புக் மாப் பர்சன் முன்னே பார்த்தா வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிப்பேன். அதுக்கான பாஸ்வேர்டு வந்து வீடியோவில் வந்து சைடில் சொல்கிறேன். வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு நீங்கள் வந்து புக் மாப்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணோடனே நான் வந்து எப்படி வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணி எடிட் பண்ணுறது சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம வந்து எப்படி இமேஜ் வந்து ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் பார்த்தா உங்களுக்கு நீங்கள் புக் மாப்ஸ் ஓப்பன் பண்ணோடனே கரெக்டாக அந்த சாங் லேயரும் நெக்ஸ்ட் டைம் மேலே பார்த்தா ஒரு லிரிக் லேயர், இந்த ஒரே சிங்கிள் லிரிக் நேம் லேயர் மட்டும் தான் இருக்கும். இங்கே வந்து நீங்கள் யார் இமேஜ் எடிட் பண்ணலாம் அவங்க நேம் வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணிங்க. கரெக்டாக நீங்கள் லேயர் செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட் போய்ட்டு நீங்கள் இங்கே வந்து நேம் வந்து எடிட் பண்ணிக்கலாம். நான் வந்து எப்படி இமேஜ் வந்து ஆட் பண்ணி எடிட் பண்ண சொல்கிறேன். கரெக்டாக நீங்கள் இம்போர்ட் பண்ண இந்த புக் மார்க் இருக்காது, இந்த லேயர் ஆடியோ லேயரும் நெக்ஸ்ட் இந்த லிரிக் லேயர் மட்டும் தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த புக் மார்க்லேருந்து 408 நீங்கள் தான் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணி எடிட் பண்ணுறதா இருக்கும். கட் பண்ணி தான் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணி அதே நான் யூஸ் பண்ணிக்கிற இமேஜ் வேணும். அதுக்கான ஃபுல் இமேஜ் பார்த்தா டெலகிராமில் இருக்கும். நம்ம டெலகிராம் குரூப் பண்ணி வந்து ஜாயின் ஆகிட்டு இமேஜ் வந்து டெவலப் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணி எடிட் பண்ணிங்க. ஃபஸ்ட் நான் வந்து எப்படி வந்து எடிட் பண்ண சொல்கிறேன். ஸ்டார்டிங்லேருந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு கரெக்டாக ப்ளஸ் செலக்ட் பண்ணிங்க. மீடியா ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜ் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இங்கே ஸ்டார்டிங்கில் மட்டும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக இந்த 408 வரையும் அந்த இமேஜ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு அந்த இமேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துனாங்க. கரெக்டாக அந்த லிரிக் லேயர் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துருங்க. நான் வந்து அந்த ஐஆஃப் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். லிரிக் வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ நீங்கள் இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் அந்த இமேஜில் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போங்க. எஃபெக்ட்டில் போய் ஆட் எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தா நான் சொல்கிறத வந்து சர்ச் பண்ணுங்கள். எஸ்சி அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி பார்த்தா ஸ்க்ராட்டர் ரிப்பீட்னு ஒன்று வரும். அது வந்து கிளிக் பண்ணிங்க. செகண்டாக இருக்கும். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டாண்டர்ட் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தா கவுண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20 ஷோ ஆகும். நீங்கள் அந்த இடத்துல வந்து 70 வந்து டைப் பண்ணுங்கள். 70 வந்து டைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து டிக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு 3 அதே ஆட் எஃபெக்ட்டில் போங்க. 3 அந்த எஃபெக்ட் வந்து இந்த மேலே 3 இருக்கும். கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தா நீங்கள் வந்து இந்த ரேடியேஷன் இருக்கும் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணோம். எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரேடியேஷன் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஒரு கீ ஃபேம் ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு இந்த கீ ஃபேமை வந்து நீங்கள் வந்து பார்த்தா 1918 நினைக்கிறேன். கரெக்டாக நீங்கள் அது வந்து செட் பண்ணுங்கள். நான் வந்து செட் பண்ணுற பாருங்கள். கரெக்டாக அந்த கவுண்ட் வேல்யூ வந்து 1918 வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சாய்ஸாக நம்ம எவ்வளோ வச்சுன்னா 1900 மேலே வச்சுங்க. நெக்ஸ்ட் இந்த லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கரெக்டாக அதுலேருந்து ஒரு 100 வேல்யூ வந்து லெஸ் பண்ணுங்கள். கரெக்டாக வந்து ஒரு 1846 அது மாதிரி லெஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு அதே எஃபெக்ட்டில் போய்ட்டு அதே ரிப்பீட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்பீட் ஆப்ஷன் மட்டும் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. கரெக்டாக ஸ்பீடில் கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்டிங் ஒரு கீ ஃபேம் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு லாஸ்ட் எண்டில் போய்ட்டு கரெக்டாக அந்த ரேடியஸ் வேல்யூ வந்து 0.01 வந்து செட் பண்ணிங்க. இல்லை 2 செட் பண்ணுங்கள். 2 1 11 செட் பண்ணிங்க. இந்த இடத்துல வேல்யூ 0.02 இருக்கட்டும். நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் வந்து கரெக்டாக மூவ் பண்ணி பாருங்கள். கரெக்டாக உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து நீங்கள் ப்ரீவில் பார்த்தா கரெக்டாக வந்து ஷேக் ஆகி மூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு நீங்கள் இமேஜ் வந்து நம்ம நார்மல் ஆட் பண்ணுறோம். ப்ளஸ் செலக்ட் பண்ணி மீடியா ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணிட்டு மேலே 3 செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்ஸ் கிளிக் பண்ணி இமேஜ் செட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இன்னும் ஜூம் பண்ணால் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி இந்த இமேஜ் ஜூம் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நெக்ஸ்ட் நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணி கட் பண்ணிங்க. ஃபுல்லாக நீங்கள் வந்து லாஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணி முடிச்சோன்னே நம்ம எப்படி ஷேக் ஆப்ட் வந்து ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து இமேஜ் ஃபுல்லாக ஆட் பண்ணி பேக் வந்து ஷேக் ஆப்ட் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும். கரெக்டாக வந்து லேயர் செலக்ட் பண்ணி அந்த எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துட்டு புக் மார்க் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி நான் ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான் நீங்கள் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுவீங்க. கரெக்டாக ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும் 4:15 கரெக்டாக அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் ஸ்கிப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இமேஜ் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. இதே மாதிரி கரெக்டாக ஒரு இமேஜ் ஸ்கிப் பண்ணி நீங்கள் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இமேஜ் ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தா 6:20 இருக்கும். அந்த இமேஜ் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுங்கள். இதே மாதிரி கரெக்டாக ஒரு இமேஜ் ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இமேஜ் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுங்கள். இதே மாதிரி லாஸ்ட் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இமேஜ் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக லாஸ்ட் வரையும் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி முடிச்சோன்னே நீங்கள் வந்து பேக் வந்துங்க. கரெக்டாக பேக் வந்து ஷேக் ஆட் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி செகண்டாக ஒரு லேயர் இருக்கும். கரெக்டாக செகண்டாக லேயர் செலக்ட் பண்ணிட்டு அந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் மேலே பார்த்தா ஒரு 3 டாட் இருக்கும். அது 3 லேயர் இருக்கும். அந்த 3 லேயர் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு லேயர் காப்பியில் போய்ட்டு காப்பி 3 லேயர் வந்து கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் மார்க் வந்து ஓப்பன் பண்ணிங்க. வந்து ஸ்டார்டிங்கில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்த
மேலே இருக்கிற லேயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் 3 லேயர் கிளிக் பண்ணி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் காப்பி பண்ண 3 லேயர் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஆட் ஆனே இப்போ நீங்கள் பார்த்தோன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தா இமேஜ் பார்த்தா ஒரு இமேஜ் வந்து எஃபர்ட் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் வந்து எம்டி ஆகிட்ருப்போம். நம்ம செகண்ட் ஒரு எஃபர்ட் வந்து ஆட் பண்ணல. செகண்டாக காப்பி பண்ணி போட்டு எங்கே வந்து இமேஜ் வந்து இப்போ வந்து எஃபர்ட்டை வந்து ஆட் பண்ணாமல் இருக்கும் எல்லா இமேஜில் இருக்குமே நம்ம இப்போ செகண்டாக ஒரு எஃபர்ட் வந்து காப்பி பண்ணி அந்த எஃபர்ட் வந்து எங்கே இமேஜுக்கு வந்து எஃபர்ட் வந்து ஆட் பண்ணல அந்த எல்லா இமேஜுக்குமே இந்த எஃபர்ட் வந்து நீங்கள் வந்து எஃபர்ட் வந்து ஆட் பண்ணிங்க. இதே மாதிரி லாஸ்ட் நீங்கள் வந்து எஃபர்ட் வந்து ஆட் பண்ணி முடிச்சோடனே வந்து ஸ்டார்டிங்கில் ஸ்க்ரோல் பண்ணிங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு கரெக்டாக அந்த லிரிக்கான ஐ ஆப்ஷனுக்கு அது வந்து ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணிட்டு கரெக்டாக நீங்கள் யார் நேம் வச்சு யார் இமேஜ் எடிட் பண்ணுறோம் அவங்க நேம் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து எடிட் பண்ணிங்க. எடிட் பண்ணிட்டு மேலே செட் மேலே யார் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோ செட் செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகிடும். வீடியோ வந்து உள்ள வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சுன்னா சேவ் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.